அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். குயவன் உங்களுக்கு தெரியும், பாட்டார், அந்த இது களிமண்ணை வச்சு பானை செய்கிறவர். அவர் ஒரு மண்பாண்டத்தை வனைஞ்சிட்டு இருந்தாராம். இவர் விரும்புற ஷேப்ல அது வரலையாம். அப்ப வராம இருந்ததுனால அதை திருத்தி பார்த்திருப்பாரு, அது சரியா ஒத்துழைச்சிருக்காது. அதை திரும்ப வேற பாண்டமாக வனைந்தான். அல்லேலூயா. அப்ப இதுல ஒன்ன கர்த்தர் சிருஷ்டித்த முதலே உன்னை அவருக்கு சித்தமான பாண்டமாக வனைந்து கொண்டு வருகிறார். நீ வாலிபத்தில் வந்த பொழுது தவறு செய்து, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து, பாவம் செய்து, அவருடைய சித்தத்துக்கு மாறாய் நடந்து கொண்டாய். இதுவரைக்கும் அவர் உன்னை உருவாக்கினார். இப்ப அவர் கையில நீ ஒப்பு கொடுக்க மனசு இல்லாம உன் சுயத்தை பிடிச்சுக்கிட்டு, சுய விருப்பங்கள் ஆசைகளை பிடிச்சுக்கிட்டு அதை சாதிக்கணும்னு சொல்லி நீ போகும் பொழுது அவர் வனைந்து பார்க்கிறார். நீ வனைய இடம் கொடுக்கல. அப்போ உன்னை இனி வேற பாண்டமாய் வனைய வேண்டும். அல்லேலூயா. அது தப்பல்ல, அது நல்லதுக்காக. ஒருவேளை உங்களில் சிலர் பாவ வழிகளில் நடந்து உங்க வாழ்க்கை கெடுத்து இன்னைக்கு நீங்களே ஃபீல் பண்றீங்க, ஐயோ இந்த ஃப்ரெண்டோட சேர்ந்ததுல இருந்து என் வாழ்க்கை மோசம் ஆயிட்டு, அந்த கம்பெனி அது சரியில்லையே, இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணல இருந்து என் லைஃப் மாறி போச்சு, போன ஸ்கூல்ல நல்லா இருந்தனே, இந்த வீட்டுக்கு நாங்க வாடகைக்கு வந்த பிறகு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, இப்படி பல சிந்தனை உங்களுக்கு இருக்கலாம். உண்மையில தவற உணருங்க, உங்க பாவத்தை ஆண்டவர்ட்ட அறிக்கையிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆண்டவர் உங்களை வேறே பாண்டமாய், அவருக்கு பிரியமான பாண்டமாய், சுத்தமான பாண்டமாக வனைய இடம் கொடுங்கள். அல்லேலூயா.